எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு காஃபி லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது காஃபி புட்டிங். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அருமையான இந்த காஃபி புட்டிங் செய்ய நான் 6 டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கட்ஸை சும்மா ரஃப்பாக உடச்சி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அரைச்சி பிஸ்கட் மிக்ஸ்சரை ஒரு பவுலுக்கு மாற்றி 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் முழு கொழுப்புள்ள பால் ஊற்றி சுட வைக்கலாம். பால் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஃபி பவுடர் நல்லா கரைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/3 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டுங்க. கரண்டியை விட ஒரு விஸ்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சு மிக்ஸ் ஆகும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து 1/4 கப் பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சதும் சோள மாவு பால் கலவையை காஃபி புட்டிங் மிக்சரில் ஊற்றுங்க. தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸ்டோவை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாத்திரம் அடியில் ஒட்டாமல் 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ புடிங்கை கிளாஸில் அசெம்பிள் பண்ணிடலாம். ஒரு புடிங் கிளாஸில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் பவுடரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் பிஸ்கட் பவுடரை போட்டு மெதுவாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே புடிங் மிக்சரை ஊற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வைங்க. நல்லா செட் ஆகட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. புடிங் அருமையாக செட் ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறேன். டேஸ்டியான க்ரீமியான இந்த காஃபி புட்டிங்கை நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. காஃபி டேஸ்டோட ரொம்ப சூப்பரான இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.